Hi babes, welcome back to my channel Ramala Ashika. Desire episode 10. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே தான் ஆரம்பிக்குது. காத்துவா அவனுடைய சிஸ்டரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அவனுடைய சிஸ்டருக்கு வெண்லாங்க பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. அவன் ரொம்ப ஓவராக வேலை வாங்கிட்டே இருக்கான். எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், நான் நல்லா வேலைக்கு போய் அவனுக்கு கொடுத்த காசெல்லாம் வட்டி முதல்மா உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு காட்டுவா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல வீடு, ரொம்ப டென்ஷன் ஆகாது, ஃபஸ்ட்டு நீ நல்லா ஆகும், அது போதும், உனக்கு அடுத்து ஒரு செக்கப் இருக்குல்ல, இந்த சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு ஃப்ரூட்ஸை ஊட்டி விடுறான். அப்புறம் ரெஸ்ட் ரூம்க்கு வரான். அவன் ரெஸ்ட் ரூம்ல மிரர்ல அவனே பார்க்கறான். அப்பதான் உடம்புல இருக்க ஹிக்கீஸ் எல்லாம் அவனுக்கே ஞாபகம் வருது. அப்ப அன்னைக்கு நைட்டு வெண்லாங்க அவங்ககிட்ட பேசினதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. வெண்லாங்க இவன்னு தெரியாம உன் மேல நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருப்பான். யூ ஃபில்த்தி ஒமேகா அப்படின்னா, ஃபில்த்தினா எப்படி சொல்றது? ம் அது வந்து ஒரு ரெஸ்பெக்டா சொல்ற வேர்டு கிடையாது. நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ற வேர்டு. அதாவது அவனுடைய ஹீட் ஃபெர்மான்ஸை வச்சு இவனை அட்ராக்ட் பண்ணதால அவன் அந்த மாதிரி சொல்றான். ஆனா யூ ஸ்மெல் குட் அப்படின்னு எதுக்கு சொல்றான்? ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவன் காட்டுவ மேல வர ஸ்மெல்லு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த சீன்ல அவன் காட்டுவ மேல வர ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆக்சுவலா வெண்லாங்குடைய பிரச்சனை என்னன்னா, காட்டுவ மேல இருந்து வர ஸ்மெல் இல்லை, அந்த ஸ்மெல்லு காட்டோவுடைய பார்ட்னரோட ஸ்மெல் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வேணாம் வேணாம் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே எனக்கு காட்டோட ஸ்மெல் பிடிச்சிருக்குது. ஆனா அது காட்டுவோட ஸ்மெல்லு தான் அப்படின்னு அவனுக்கு தெரியாம இருந்திருக்குது. அப்புறம் நான் ஒரு ரீலுடைய கமெண்ட்ல படிச்சிருந்தேன். எதுக்கு எப்ப பார்த்தாலும் வெண்லாங் வந்து எனக்கு ஒமேகா பிடிக்காது ஒமேகா பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னா, அவனை பொறுத்த வரைக்கும் காட்டுவா வந்து அவன் பீட்டான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பீட்டாவை பிடிக்கும், அதாவது காட்டுவாவை பிடிக்கும், மற்ற ஒமேகாஸை பிடிக்காது அப்படின்னு அவன் காட்டுவாக்கு அதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவன் அவனுக்கு ஒமேகாவை பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நான் ஒரு கமெண்ட் படித்தேன். அதுவும் ஒரு விதத்துல கேட்கும்போது கரெக்டாக தானே தோணுது. சரி வாங்க நம்ம இங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அப்போ இவன் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கால, வெளியில இருந்து டாக்டர்ஸ் இவனை கூப்பிடுறாங்க. அவனுடைய சிஸ்டருக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க போல. அந்த ட்ரீட்மெண்ட்காக சைன் பண்ண சொல்ல, இதோ வந்துடுறேன் அப்படின்னு அவன் வெளியில போறான். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுவானுடைய வீட்டுக்கு வரான். வரும்போது அவனுக்கு ஷென்லாங் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான்ல, 3 நாள் லீவ் எடுத்த, மறுபடியும் வேற லீவ் கேட்டிருக்கேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். அதுக்கு இவன் ரிப்ளை பண்றான், சாரி நான் அந்த மாதிரி கேட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவன் ரிப்ளை பண்ணதுமே உடனே வெண்லாங் இவனுக்கு கால் பண்ணுறான். இவன் அட்டன் பண்ணி பேச, எங்கே இருக்க நீ அப்படின்னு வெண்லாங் கேட்குறான். நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுவா சொல்ல, ஒழுங்காக இன்னொரு டைம் கேட்குறேன் சொல்லிடு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். ஏன் அவன் இந்த மாதிரி கேட்குறான்னா, அவன் இவனை பார்க்கறதுக்கு காட்டோட வாசலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் காட்டுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கதவை தர அப்படின்னு சொல்ல அவன் ஓப்பன் பண்ணுறான். டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு காட்டுவா கேட்க, போன டைம் டீ இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வெண்லாங் சிரிச்சுக்கிட்டே சரி டீ போடு அப்படின்றான். அப்போ அவனோட வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் வெண்லாங்கு. அப்போ அங்கே ஃபெர்மான் இன்ஹிபிட்டர் வச்சிருக்குது, அதை பார்த்துடுறான். அதை பார்த்துட்டு அவன் வேற ஒமேகாதுன்னு நினச்சிக்கிறான். அப்புறம் அவன் காட்டுவாக்கிட்ட, உன்னுடைய ஒமேகா அண்ணன் ஹீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்க, அதை கேட்டதுமே இவன் கையில் சுடு தண்ணி போட்டுக்கிறான் காட்டுவான். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு வெண்லாங் பக்கத்தில் வரான். ஆனால் காட்டோடைய உடம்பு கழுத்துல எல்லாம் ஹிக்கீஸ் இருக்குல்ல, அதை வெண்லாங் பார்த்துடுறான். அவ்வளோதான், பையன் நல்ல மூட்ல தான் இருந்தான். ஆனால் அந்த ஹிக்கியை பார்த்ததுமே பையன் செம்மையா கடுப்பாயிடுறான். காட்டுவா போட்டு கொடுத்த டீயை குடிச்சிட்டு, ச்சே என்ன டீ இது அப்படின்னு கோவமா திட்டுறான். அப்புறம் என்ன, ஹிக்கியை பார்த்துட்டால அவனோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. உடனே காட்டுவா சென்ட் பண்ண இமெயில் எடுத்து, என்ன இமெயில் இது, இப்படி அனுப்பி வச்சிருக்க, நீ ஸ்கூலுக்கு போனியா, உனக்கு படிக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு செம்மையா திட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை சார், அது வந்து ஏதோ ஒரு ஸ்பேம் இமெயில் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஸ்பேம் இமெயிலாக இருந்தாலும் என்னோட அக்கௌண்ட்ல இருந்தாலும் அந்த இமெயில் போகுது, அதை நீ ஒழுங்கா சென்ட் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த ஹிக்கி மேல இருக்க கோவத்தை அவன் காட்டுவ மேல காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அறிவில்லாத பையனுக்கு அந்த ஹிக்கியை கொடுத்ததே அவன்தான்ற விஷயம் தெரியல. மறுபடியும் அவன் கழுத்துல இருக்கிற அந்த ஹிக்கீஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே மறுபடியும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ண போறியா, காசு என்ன மரத்துலயா காய்க்குது அப்படி இப்படின்னு செம்மையா காட்டுவ திட்டுறான். மறுபடியும் ஒமேகா ஒமேகான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒமேகா மேலே என்னதான் பிரச்சனை? அந்த ஹுவாயாங்க ஹீட்டில் இருக்கும்போது மட்டும் அவன் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங்க பற்றி நீ பேசாத அப்படின்னு வென்லாங் சொல்கிறான். அதானே, என்னை எப்படி நான் ஹுவாயாங் கூட கம்பேர் பண்ணுறது? உங்களுக்கு அவனை மட்டும் தான் நீங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு சும்மா சும்மா ஒமேகா ஒமேகான்னு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு வென்லாங் அவனை பார்த்து கேட்குறான். அப்புறம் போனட்டே நம்ம எக்ஸ் ஹோட்டல் போனோம்ல, அப்போ திடீர்னு நீ எங்கே காணாமல் போயிட்ட அப்படின்னு கேட்க அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை ஒருவேளை நீ உன்னோட ஒமேகாவை பார்க்க போயிட்டியா அப்படின்னு கேட்குறான். காட்டுவாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப வெண்லாங்க எந்திரிச்சு அவன் பக்கத்துல வந்து, அன்னைக்கு நைட் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தான் தெரியுமே, ஆனா பையன் இவனுக்கு தான் தெரியல.
காட்டோட ஃபேஸ் வந்து மாறுது. அத வெண்லாங்க பார்த்துட்டு, "என்ன ஆச்சு உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒருவேளை உன்னோட ஒமேகாவும் நீயும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதாச்சும் என்ன பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஐயோ! அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு காட்டுவா சொல்ல, "அதான் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் கிடையாது" அப்படின்னுட்டு, "அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீயே போய் எக்ஸ் ஹோட்டல்ல நல்லா விசாரிச்சு பாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி கண்டுபிடி. அவன் மட்டும் யாருன்னு என் கையில பட்டான், அவன கொன்னுடுறேன் பாரு" அப்படின்னு வென்லாங் சொல்றான். மறுபடியும் மறுபடியும் அவன் கழுத்துல இருக்க ஹிக்கியே பாக்குறான். அவனுக்கு கடுப்பாயிட திரும்பி ஒரு நிமிஷம் வீட்டை பாக்குறான். நைட்ல உன்னோட ஒமேகா இங்க தங்க மாட்டான்னு தானே நீ சொன்ன. ஆனா அந்த ஒமேகாவுடைய இன்ஹிபிட்டர் பேட்ச் மட்டும் இங்க வச்சிருக்குது. இந்த ஒமேகாஸே இப்படிதான். அவங்களுடைய டெரிட்டரியை மார்க் பண்றதுக்கு அவங்களுடைய திங்ஸை இப்படிதான் விட்டுட்டு போவாங்க. ஆனா நீ ஒரு பேட்டாவாச்சு, உன்னை மார்க் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒமேகாக்கு தெரியாதா? அந்த ஒமேகா கிட்ட சொல்லு. இனிமே அவளோட திங்ஸ் அவகிட்ட எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்றேன் அப்படின்னு காட்டுவான் ஒத்துக்கிறான். அப்புறம் வெள்ளாங்க செம்ம கடுப்பா, நல்லா லீவ் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு கோவமா போயிடுறான் அங்க இருந்து. அப்புறம் ஹுவாயாங்கு இங்க அவனுடைய வீட்டிலேயே எங்கேயோ உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஷங்கிப்ட இருந்து கால் வருது. அப்ப இவன் அன்னைக்கு ஹீட்ல ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்தாங்கல்ல ரூம் கிளீன் பண்ற மாதிரி. நான் கூட அவங்க சும்மா எதர்ச்சியா தான் வராங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எதர்ச்சியா வரல. நம்ம இதுக்கு போன எபிசோட்ல ஒரு சீன் பார்த்தோம்ல. அதுல ஷெங்க வந்து யாரோ ஒருத்தன் கடத்த சொல்றான்ல, ஷெங்க வேண்டாம், ஷெங்க விட ஹுவாயங்க கடத்தினாதான் அவனுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவன் கடத்த சொன்னால, அந்த 2 பேர் தான் ஹுவாயங்க கடத்த வந்திருந்திருக்காங்க. ஆனா அது யாரு எதுக்காக கடத்த வந்தாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல. சரி அது யாருன்னு பாரு அப்படின்னு ஹுவாயங்க அவனுடைய செக்ரட்டரி கிட்ட சொல்றான். இங்க ஷெங்க வீட்டுல இருக்கான். மறுபடியும் மறுபடியும் ஹுவாயங்கோட நம்பர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட போனை பார்த்தா அத்தனை டைம் டயல் பண்ணியிருக்கான். ஆனா ஹுவாயங்கோட நம்பருக்கு போகலையா இல்ல ஹுவாயங் வேணும்னே ஆஃப் பண்ணி வச்சிருக்கானான்னு தெரியல. அப்ப அவனுக்கு அவனோட செக்ரட்டரி சென்னுகிட்ட இருந்து கால் வருது. அப்புறம் இவனோட ஃபாதருக்கு மெடிசன் வேணும்னு தானே ஹுவாயங் அங்க போனான். அந்த மெடிசன் வந்துருச்சு, நீங்க ஹாஸ்பிட்டல் வரலையா அப்படின்னு சென் கேட்க, நான் ஒன்றும் டாக்டர் இல்லை, நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு ஷெங் கேட்குறான். ஷெங்குக்கு என்னன்னா ஹுவாயங் போனதால தானே மெடிசன் வந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கவலை போல. அப்ப அந்த ஷென்னுக்கு தான் ஷெங்கை பத்தி தெரியல. உடனே அவ சொல்றான், இல்ல சார் அந்த மெடிசனை கொடுக்கறதுக்கு வென்லாங் வந்தான், கூடவே ஹுவாயாங்கையும் கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஷெங் அங்கிருந்து கிளம்புறா ஹுவாயாங்க பாக்குறதுக்கு. நான் வர வரைக்கும் அங்க நீ அவனை பிடிச்சு வச்சுட்டுரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஷெங் அங்க போய் சேர்றதுக்குள்ள வென்லாங் ஹுவாயாங் அங்க இருந்து கிளம்ப போயிடுறாங்க. இருந்தாலும் ஷெங் எப்படியோ ஓடி பிடிச்சு அவனை போய் கண்டுபிடிச்சிடுறான். அப்ப கரெக்டா அவங்க கார்ல ஏற போறாங்க. ஹுவாயாங் கார்ல ஏறி உட்காந்துட்டான். ஷெங் வந்து அவனை பார்க்க ஹுவாயாங்க நிமிர்ந்து கூட ஷெங்கை பார்க்கவே மாட்டான். ஷெங்க கூட வந்த ஆளுங்க எல்லாம் போய் அந்த காரை சரண்டர் பண்ணிடுறாங்க. என் கூட வந்துடு அப்படின்னு ஷெங் ஹுவாயாங்க பார்த்து கூப்பிடுறான். ஆனா ஹுவாயாங் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கு. வெண்லாங்க ஹுவாயாங்க பார்த்து, உன்னோட இஷ்டம் ஹுவாயாங், நீ அவன் கூட போறதா இருந்தா போ, இல்லைன்னா என் கூட ஏறு அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங்க ஷெங்கை பார்த்து, ஷெங் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். பாத்தியா அவன் என்ன சொன்னான்னு, உன்னை இங்கிருந்து போக சொல்றான் அப்படின்னு வெண்லாங்க அவனை பத்தி கிண்டலா சொல்ல, ஷெங்குக்கு டென்ஷன் ஆகுது. அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக, அதே மாதிரி வெண்லாங்குடைய ஃபெர்மான்ஸும் ரிலீஸ் ஆகுது. ஆனா ஷெங்குக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல. ஸோ உனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவன் வெண்லாங் மேலேயே விழப்போறான். வெண்லாங் அவனை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ஷெங்கு கோமா அவனை தள்ளி விட்டுடுறான். அப்புறம் ஹுவாயாங்க பார்த்து, ஹுவாயாங் என் கூட வந்துரு அப்படின்னு மறுபடியும் ஷெங் கூப்பிடுறான். அப்ப ஹுவாயாங்க வெண்லாங் கிட்ட, நான் ஒரு நிமிஷம் ஷெங்கு கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹுவாயாங்க ஷெங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹுவாயாங்க, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். ஹுவாயாங்க அழுகிறத பார்த்ததுமே ஷெங்கால தாங்க முடியல. எதுக்கு நீ அழாத அப்படின்னு அவன் கண்ணை தொடச்சி விடுறான். இல்லை நீங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு ஹுவாயாங் மறுபடியும் சொல்ல, நான் சொல்றேன்ல என் கூட வா அப்படின்றான். இதெல்லாம் தூரத்துல இருந்து வெண்லாங் பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வெண்லாங்க பார்த்து தானே பயப்படுறேன், அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வா அப்படின்னு ஷெங்கு கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹுவாயாங் அவன் கையை பிடிக்கிறான். உங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்கல்ல மெடிசன், அது வந்து மாசத்துக்கு ஒரு பாட்டில் கொடுக்கணும். வெண்லாங் இப்போ ஒரு பாட்டில் தான் கொடுத்துருக்கான், அடுத்த மாசத்துக்கு மறுபடியும் ஒரு பாட்டில் வேணும்ல அப்படின்னு கேட்க, அப்ப ஷெங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு கேட்க ஹுவாயாங் தயங்குறான். ஷெங் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு இதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நீ என் கூட வா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, அப்ப மருந்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹுவாயாங் கேட்குறான். அதை நான் என்னமோ பண்ணிக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்றீங்க, அப்புறம் உங்க அப்பாவோட உயிர் அப்படின்னு கேட்கும், எங்க அப்பாவை நான் எப்படியாச்சும் பண்ணி காப்பாத்திக்கிறேன், நீ என் கூட வந்துரு, நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அவனை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நீங்க தப்பா நினைக்காதீங்க, இது என்னுடைய சாய்ஸ் தான்.
உங்களால நான் இந்த மாதிரி ஆனேன்னு சொல்லி கூட தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு இன்னும் அழுகதான் வருது. எங்க அழுத்து பக்கத்துல ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என் கூட ஏறு அப்படின்னு சொல்லி அவனை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கே புரியுதா? அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்ப நான் உங்க கூட வந்துட்டா, உங்க அப்பாவுக்கு அடுத்த மாசம் அந்த மெடிசன் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஷெங்கு மறுபடியும் எடுத்து அங்க ஹக் பண்ணிக்கிறான். இந்த நேரத்துல அவன் ரொம்பவே அழுகுறான். என்னால உன்னை மறக்கலாம் முடியாது. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அழுவேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போறோமா அப்படின்னு தோணுச்சு போல. அப்ப ஹுவாயாங் சொல்றான், என் மேல இந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கீங்களே, ஒரு நாளைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லவன் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறேன். நீ நல்லவனோ நல்லவன் இல்லையோ, எனக்கு நீ இருந்தா போதும். எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. எனக்கு நீ தான் வேணும். ஏதோ ஒரு பர்ஃபெக்டான ஐடியலை பார்த்து நான் லவ் பண்ணல. உன்னை பார்த்து தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹுவாயாங்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இதெல்லாம் தூரத்துல இருந்து வெண்லாங் பார்த்துட்டு இருக்கான்ல. அட போங்கடா, உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாயிட்டு போயிடுறான். அதோட எங்க ஷெங்கு கூட போயிட்டான் போல. இங்க வெண்லாங் கூட ஷெங்கி பேச வந்திருக்கான். ஷெங்கி சொல்றான், ஷெங்கோடைய கம்பெனி இருக்குல்ல, அதுல இருந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நிறைய இப்ப இவங்களுக்கு வந்துருச்சுல்ல, அதெல்லாம் ஷெங்குக்கே திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு ஷெங்கி சொல்றான். எங்க சொல்லியிருப்பான் போல. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு வெண்லாங் கடுப்பா கேக்குறான். அந்த ஹுவாயாங்க ஷெங்குக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கறான், நான் ஒரு நிமிஷம் ஷெங்கு கிட்ட பேசிக்குவேன்னு. என்னம்மா நடிக்கிறான். பேசாம அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்து வச்சு கதவை சாத்தி விட்டுருங்க. மத்தவங்களெல்லாம் ஓவரா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெள்ளங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவன் கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க காட்டுவா வரான். அவன் ஷெங்கியை பார்த்ததுமே, சாரி வெண்லாங் தனியா இருக்காருன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப நானும் இங்க இருந்து கிளம்ப தான் போறேன் அப்படின்னுட்டு ஷெங்கி அங்க இருந்து போயிடுறான். ஆக்சுவலா இப்ப காட்டு எதுக்கு இங்க வந்திருக்கான்னா, அன்னைக்கு நைட்டு அதான் அந்த எக்ஸ் ஹோட்டல்ல அன்னைக்கு வெள்ளம் யார் கூட இருந்தான் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான். ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ண சொல்லியிருந்தான்ல, அதைத்தான் அவன் செக் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் எப்படி அவனே போட்டு கொடுப்பான். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஹோட்டல் ரூம் கிட்ட இருந்த கேமரால ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதனால யார் அங்க உள்ள போனாங்கன்னு சொல்லி சரியா தெரியல அப்படின்னு சொல்ல, நீயே இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகுற, எனக்கு என்னமோ நீ தான் அதை பிளான் பண்ணிருக்கியோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றான் காட்டுவா. அதான் எனக்கு தெரியுமே, உனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது அப்படின்னு அவனை பத்தி கிண்டலா சொல்றான். அதே நேரம் இங்க ஷெங்கு அவனுடைய செக்ரட்டரிய வச்சு அன்னைக்கு எக்ஸ் ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு, இவன் கூட யார் இருந்தா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனையும் செக் பண்றதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட சொல்றாங்க. ஆனா அதை ஓப்பனா சொல்லாம ஷெங் என்னமோ அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டான், அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேட இவங்களுக்கும் அந்த ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஷெங்கு அவனுடைய கண்டிஷனை சரி பண்றதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறான். அப்புறம் ஷெங்கு வீட்டுக்கு வரும்போது ஹுவாயாங் குளிச்சுட்டு வரான். அப்ப ஷெங்கு பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ண ஹுவாயாங் வேணாம் அப்படின்னுட்டு டர்ட்டியா இருக்கு அப்படின்றான். அதாவது அவன் வெண்லாம் கூட போயிட்டு வந்தால, அதனால அவனைத்தான் அவன் டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னது ஷெங்குக்கும் புரியுது. ஆனா ஷெங்கு புரியாத மாதிரி, ஆமா நான் தான் டர்ட்டியா இருக்கேன், வெளியில வேலைக்கு போயிட்டு வந்தால குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிண்டலா சொல்றான். அத சொல்லிட்டு ஹுவாயாங்க ஹக் பண்ணிக்கிறான். ஷெங்கோட ஃபேஸ்ல ஒரு பெரிய கவலை இருக்கு. அதாவது ஹுவாயாங்க நம்ம எப்படி சமாதானப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த கவலை. அடுத்த சீன்ல ஹுவாயாங்க கெஸ்ட் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். அதனால கீழேயே அங்கேயே ஷெங்கும் படுத்துக்கிட்டு அந்த பெட்ல தலை வச்சுட்டு ஹுவாயாங்க பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான் போல. ஹுவாயாங் தூங்காம அவனோட அழகை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஷெங்கை எழுப்பி, கீழே ரொம்ப குளிரும், வேண்டாம் நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க அப்படின்னு சொல்ல, அங்கெல்லாம் போகாம ஷெங் இங்கேயே தூங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அடுத்த நாளும் ஹுவாயாங் பக்கத்துல பெட்டுக்கு கீழேயே உட்காந்துட்டு ஷெங்கு தூங்குறான். டெய்லி அவன் தூங்குறதே உட்காந்து வேடிக்கை பார்க்கறது ஹுவாயாங்கோட வேலையாயிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு ஒரு 3-4 டேஸ் இதே மாதிரி ஷெங் அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஹுவாயாங்க, நீங்க எதுக்கு கீழே படுத்துட்டு இருக்கீங்க, என்னால நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ வா வந்து என் கூட என் ரூம்ல தூங்கு, நீ எதுக்கு இங்க படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு உடனே ஷெங்கு ஹுவாயாங்க தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போறான். ஹுவாயாங்க ஒரு மாதிரி இருக்கு போல, என்ன பண்றீங்க, என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு பக்கத்துல வந்து கிஸ் பண்ண போறான். ஹுவாயாங் அப்பயும் தயங்குறான். இருந்தாலும் ஷெங்கு பக்கத்துல வந்து ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்னு அவன் ஷர்ட்டுக்குள்ள கையை விடுறான். ஆனா ஹுவாயாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஷெங்கு உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். உனக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் கன்சென்ட். ஹுவாயாங் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஹுவாயாங் மேல எதுவும் கோவம் எல்லாம் படாம பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்றான்.
கிஸ் பண்ணிட்டு, இது எதுவுமே உன்னோட ஃபால்ட் கிடையாது, என்னோட ஃபால்ட் தான், என்னால தான் இந்த நிலைமைலாம் வந்துச்சு, ஓகேவா அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு, சாரி உங்ககிட்ட சொல்லாம கிஸ் பண்ணிட்டேன், இனிமே கிஸ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கிட்ட சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹுவாய் அங்கும் ஆமா அதான் கரெக்ட், சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ண, ஷேங் இப்ப பக்கத்துல வந்து நான் உன்னை கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணேன். அதுக்கு ஹுவாய் அங்க சிரிச்சுக்கிட்டு, நான் சும்மா ஜோக் பண்றேன், அது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கிண்டலா கேக்குறேன். அதுக்கு அடுத்த நாள் ஷெங்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறான். ஷெங்குக்கு அப்படியே ஒரே ஹாப்பியா இருக்குது. அவன் போய் கிச்சன்ல பார்த்தா ஹுவாயாங்கு ஏதோ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேக்கை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஷெங்கு சாப்பிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் சுகரை பாதி தான் போட்டேன், அப்பயும் ஸ்வீட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல ஷெங்கு பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்ணிட்டு, நீ என்ன சமைச்சாலும் அது ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹுவாயாங்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன் அந்த கேக்கை எடுத்து பேக் பண்றான். இந்த கேக்கை நீ லைப்ரரிக்கு பேக் பண்றியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம எப்படியும் லைப்ரரிக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு தான் போக போறோம், அதை நானே பேக் பண்ணி எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நான் ரொம்ப லக்கி தான் உன்ன மாதிரி ஒரு ஒமேகா கிடைச்சது அப்படின்னு சொல்ல போயாங்க ஒரே சிரிப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா லைப்ரரிக்கு வராங்க. எல்லாரும் பிக்னிக் போற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் அமைதியா இருந்தா தானே பிடிக்கும், அதனால ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூம்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவன் கொண்டு வந்தான்ல அந்த கேக்கு, அதை எடுத்து அவன் ஷெங்குக்கு கொடுக்குறான். ஷெங்கு அதை சாப்பிட்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் அவனும் டீ குடிச்சுக்கிட்டே புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல எல்லாம் ஷெங்கு பார்க்கறதுக்கு அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான். ஹுவாயாங்கையே வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருப்பான். ஹுவாயாங்க சைட் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹுவாயாங் போய் அங்கிருந்து புக் எடுக்க போக பின்னாடி இருந்து போய் ஷெங்கு அவனை ஹக் பண்ணிக்குவான். என்ன பண்றீங்க, நான் புக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ பாட்டுக்கு புக் எடு, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிட்டு ஹுவாயாங் அங்கிருந்து புக் எடுக்க போறான். அப்ப திடீர்னு அங்க எர்த்குவேக் வந்த மாதிரி அந்த இடம் எல்லாம் ரொம்ப ஆடுது. அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் விழுது. அப்ப ஷெங்கு ஹுவாயாங்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு பிடிக்கிறானே தவிர ஹுவாயாங்க்கு தான் அவனை விட அதிகமான ஸ்ட்ரென்த்து. ஹுவாயாங் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஷெங்கை பிடிச்சுக்கிறான். அப்ப அங்க புக்ஸ் அந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுது. கொஞ்ச நேரம் ஹுவாயாங் அவனோட பவரை காட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா இது ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல வேற வழி இல்லை அப்படின்னு ஷெங்கு மேல விழ வர அந்த புக் ஷெல்ஃபு அந்த பெரிய பில்டிங் அதெல்லாமே அவன் ஈஸியா கையாலே தள்ளி விட்டுடுறான். ஷெங்குக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. கடைசியில ஹுவாயாங் வேற வழி இல்லாம அவனோட ஃபெர்மான்ஸை யூஸ் பண்றான் ஷெங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்ப ஷெங்குக்கு மயக்கத்துல லைட்டா ஹுவாயாங்கோட ஃபேஸ் தெரியுது. ஹுவாயாங் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதே நேரம் எங்க வெள்ளாங்க இருக்கான்ல அவன் காட்டுவ கால் பண்றான். எதுக்குன்னா எர்த்குவேக் வந்துச்சுல்ல, அதனால அவன் காட்டுவா எப்படி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணியிருக்கான். நீ வீட்டுக்கெல்லாம் போகாத, அந்த ஏரியா தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குதாமா, நீ இன்னைக்கு நைட்டு ஒரு வேளை உனக்கு இடம் இல்லைன்னா என் வீட்லயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, என்ன பரவாயில்ல நான் சொல்றேன்ல, யாரையாச்சும் நான் அனுப்புறேன் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு அப்படின்னு வெண்லாங்க சொல்ல, இல்ல சார் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னல, என் சிஸ்டரை இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் தங்கி பார்த்துக்கணும், ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை நான் இங்கேயே தங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே விஷயம், சரி அப்படின்னு வெண்லாங் சொல்றான். பாத்தீங்களா இதுதான் வெண்லாங்கோட ரியல் கேரக்டரு. காட்டுவாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துகிட்டு பையன் கால் பண்ணியிருக்கான். இங்க லைப்ரரிக்குள்ள எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. அப்ப ஷெங்கு மேல எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஷெங்கை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஹுவாயாங் அவன் மேல எப்படி சாஞ்சிருக்கான். ஸோ அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சி ஹுவாயாங் மேல விழுந்திருக்குது. ஹுவாயாங்கு பெரிய அவனே ஒரு எனிக்மா தான், அவனுக்கே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதாம். இருந்தாலும் இந்த பில்டிங் எல்லாம் அவனோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமா இருக்குது. அவன் முதுகுல பெருசா ஒரு கல்லு மாதிரி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்குடைய கம்பி அவன் முதுகுல குத்தி இருக்குது. அவன் அந்த பில்டிங்கை தள்ளி விட்டுட்டு முதுகுல இருந்த கம்பியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே பிடுங்கி தூக்கி வீசிடுறான். அப்புறம் அவனுக்கு லைட்டா அந்த முழிப்பு வந்ததுமே உடனே அவனோட செக்ரட்டரிக்கு டெக்ஸ்ட் பண்றான். அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு எல்லாமே டெக்ஸ்ட் பண்ண செக்ரட்டரி உடனே அங்க வர அப்படின்னு ரிப்ளை பண்ணிடுறான். அவனால ஷெங்கை தான் பார்க்க முடியல. ஷெங்கு மயக்கத்துல இருக்கால, அவன் பக்கத்துல வந்து அவன் தலையில இவனும் தலையை சாய்ச்சிக்கிட்டு, ஷேங் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஷெங்கு மேலேயும் விழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் மேல வாங்கிக்கிட்டால. இந்த நியூஸ் தெரிஞ்சு நிறைய பேர் அங்க வந்துடுறாங்க. இப்ப வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இந்த லைப்ரரி வந்து ஃபவுண்ட் பண்ணதே ஷெங்கோடைய கம்பெனி தான், அது எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க உள்ள ஹுவாயாங்க ஷெங்கை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். அவனோட ஃபெர்மான்ஸால அவன் ஷெங்கை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஷெங் எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சதுமே அவனுக்கு அவன் மயக்கத்துல ஹுவாயாங்க பார்த்தால அந்த ஞாபகம் தான் வருது.
ஹுவாயாங் அந்த பெரிய வெயிட்டான அந்த புக் ஷெல்ஃபை அசால்ட்டாக கையில் தள்ளி விட்டான்ல, அது அவனுக்கு ஞாபகம் வர ஷெங்குக்கு உடனே புரிஞ்சிடுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இத்தனை நாளா பொய் சொன்னியா, நீ ஒரு ஆல்ஃபாவா அப்படின்னு கேட்குறான், அதாவது எஸ் லெவல் ஆல்ஃபாவான்னு. அப்போ ஹுவாயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஃபெர்மான்ஸ் எப்படி வந்துச்சு, என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நீ இந்த ஃபெர்மான்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னா நீ இத்தனை நாளாக ஒரு ஒமேகா கிடையாது, என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல அப்படின்னு கேட்கும். ஹுவாயாங்கு, நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் இது டைம் கிடையாது, இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஹுவாயாங் எனக்கு இப்போ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், ஆனால் அதுக்கு இந்த இடம் கிடையாது, உன் தலையிலேயே அடிபட்டிருக்குது, உனக்கு மயக்கம் வருதா, இல்லை கொஞ்ச நேரம் படுக்கிறியா அப்படின்னு கேட்கும். என்னை பற்றி உனக்கு என்னடா அக்கறை அப்படின்ற மாதிரி ஷெங் அவனை பார்த்து முறைக்கிறான். ஷெங்குக்கு ஹுவாயாங் மேலே அவ்வளோ கோவம் வருது, அவன் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான்னு. அப்போ அன்னைக்கு ஷெங் அந்த எக்ஸ் ஹோட்டலோட சிஓவை பார்க்கறதுக்கு அங்கே போயிருக்கும்போது ஹுவாயாங்க அவனோட ஃபெர்மான்ஸை மேலே யூஸ் பண்ணால, அது அவனுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு கூட அந்த ஸ்மெல் ஹுவாயாங் மாதிரி இருக்குது, ஆனால் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்துச்சுல்ல, அந்த டவுட் இப்போ அவனுக்கு கிளியர் ஆகிடுது. அவன் ஹுவாயாங்கோட கையை பார்க்குறான். அப்படின்னா அன்னைக்கு அந்த ஃபெர்மான்ஸை மேலே யூஸ் பண்ணது நீ தானே, அப்படின்னா அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸோட சிஓ நீ தானே அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, சாரி கோச்சுக்காத அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, ஷெங்கு கோவமாக அவன் கையை தள்ளி விட்டுடுறான். அப்படின்னா இத்தனை நாளாக நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தல அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய் தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுவியா அப்படின்னு கேட்க, ஷெங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ஹுவாயாங் லைட்டாக அவனை டச் பண்ண வர, என்னை டச் பண்ணாத போ இங்கேருந்து அப்படின்னு கோவமாக சொல்கிறான். ப்ளீஸ் கோவப்படாத, நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல அப்படின்னு சொல்ல, நீ மன்னிப்பு கேட்டால் உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நான் கோவமாக வருது. ஆனால் இப்பயும் ஹுவாயாங்க அந்த சூதிங் ஃபெர்மான்ஸை ஷெங்குக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஷெங்கு கடுப்பாகுது. உன் ஃபெர்மான்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்போ என்னோட லைஃப்பில் ஒன்றை தவிர இதற்கு நான் யாருக்குமே அப்பாலஜைஸ் பண்ணதில்லை, யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே அவன் ஷெங்கை தொடுறதுக்கு பக்கத்தில் வரான். ஹுவாயாங்க்கு ரொம்ப அடிபட்டிருக்குது, ஷெங்கை விட அதிகமாகவே அடிபட்டிருக்குது. ஸோ அவனுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. அவன் ரொம்ப ட்ரை பண்ணி ஷெங்கை டச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரான். ஆனால் ஷெங் அவனை தள்ளி விட்டுடுறான். என்னை டச் பண்ணாத, எனக்கு ஒன்றும் உன்னுடைய அந்த சாரி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ஒரு ஆல்ஃபாவாக இருந்துட்டு இத்தனை நாளில் என்கிட்ட நடிச்சிருக்கல்ல அப்படின்னு கோவமாக சொல்ல, எனக்கு ரொம்ப குளிருது, ப்ளீஸ் என் பக்கத்தில் கொஞ்சம் வாயேன் அப்படின்னு அவனை கூப்பிடுறான். எங்கே பார்க்கறதுக்கு லைட்டாக பாவமாக தான் இருக்குது ஷெங்குக்கான அந்த, ஆனால் ஷெங்குக்கு செம்மையாக கோவம் வருது. எதுக்குடா என் பக்கத்தில் வரேன், இனிமேல் நீ நானும் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு கோவமாக சொல்கிறான். ஆனால் எனக்கு உண்மையாலுமே உடம்பு முடியல போல, அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போ ஷெங் அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்போ தான் ஷெங் அவனோட கையை நோட்டீஸ் பண்ணுறான். அவன் கையில் இருந்த காயெல்லாம் பாதி சரியாயிடுச்சு கிட்டத்தட்ட. அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவன் உடனே ஹுவாயாங்கை பார்த்து, இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான். ஹுவாயாங் எதுவும் சொல்லாமல் சும்மா இருக்கு. சரி இங்கே பக்கத்தில் வா, உனக்கு என்ன காயம் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஷெங்கு போனால் போட்டு அப்படின்னு அவனை பக்கத்தில் கூப்பிடுறான். ஹுவாயாங்கும் ட்ரை பண்ணி பார்க்குறான் ஷெங்கு பக்கத்தில் வரேன், ஆனால் அவனால் சுத்தமாக மூவ் ஆகவே முடியல. என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, ஷெங்குக்கு கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் எப்படி கோவப்படுறது அப்படின்னு அவனே லைட்டாக ஹுவாயாங் பக்கத்தில் வரான். நான் உன்னை இப்போ பாவம்னு நினச்சிட்டு தான் பக்கத்தில் வரேன், அதனால் நீ எதுவும் தப்பாலாம் மனசில் நினச்சிக்காத அப்படின்ட்டு ஷெங்கு ஹுவாயாங்கை டச் பண்ண வர, ஹுவாயாங் அவன் கையை பிடிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடியுது. ஹுவாயாங் அவனுக்கு குளிருதுன்னு சொன்னால, அதனால ஷெங் பக்கத்தில் வந்திருக்கான் போல அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் என்னோட மெயின் சேனலில் செகண்ட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா என்னால் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மெயின் சேனலில் இருக்க வீடியோலாம் இப்போ நான் இந்த சேனலுக்கு மாற்ற போகிறேன். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள் தேர்ட் ஸ்ட்ரைக்கு வந்துடுமோ அப்படின்னு தோணுது. அப்படி தேர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே டெலிட் ஆகிடும், அப்போ என்னோட வீடியோஸும் எல்லாம் டெலிட் ஆகிடும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே அந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து இந்த சேனலில் போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ அந்த சேனலில் எப்படி என்னை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.